இல்லை அவர் சொல்கிறாருல நீங்கள் லஞ்சம் கொடுக்க வேணாம்னு தானே சொல்கிறாரு. வெளியே வந்து ஒரு காரியம் 10 ரூபா கொடுத்தா தான் காரியம் நடக்குது. இப்போ இந்தியன் தாத்தா அது மாதிரிலாம் கிடையாது, இது இந்தியன் விஜயம் கிடையாது, இந்த நடைமுறைக்கு ஒத்து வராது. இப்போ நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? ஆமாம், கொடுக்குன்ற அவசியம் இல்லை. சரியா, எதுக்கு லஞ்சம் கேட்குறாங்க? வேலை செய்யறது தானே கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது, நம்ம கொடுக்குன்ற அவசியம் கிடையாது. இது கண்டிப்பாக சாத்தியம் ஆகும் தான் நான் சொல்கிறேன். அதே நம்பிக்கையை நம்மளுக்கு அண்ணா தராங்க. நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம். இப்போ இருக்க யங் ஜென்ரேஷன் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம். வரவேற்கக்கூடிய ஒரு விஷயந்தான், வரவேற்கலாம், அவ்வளோதான். இப்போ மற்றபடி எதுவும் மாறின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாகவும் இல்லை. வருவாய்த்துறையில் வந்து எவ்வளோ நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அவர் மட்டும் நினச்சா போதாது, அங்கே இருக்கிற ஊழியர்கள் நினச்சா மட்டும்தான் இதை வந்து ஒழிக்க முடியுமே தவிர யார் நினச்சாலும் ஒழிக்கவே முடியாது. இன்னும் ஒரு 4 மாதம் வெயிட் பண்ணுங்கள், அண்ணன் பார்த்துக்காரு. ஏன்னா புதுசாக வந்திருக்காரு, அவருக்கு யார் என்ன பண்ணுறது எடுத்த உடனே டப்புன்னு கையை வைக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. ஆனால் இப்போ சிஎம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்கள்கிட்ட அரசு ஊழியர்கள் யாராவது லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னா கொடுக்காதீங்க, எங்கள் விஜய் ஆட்சின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது விஜய் வந்து சொல்கிறாரு மாமா ஆட்சி அண்ணா ஆட்சி அப்படின்ட்டு. ஒரு பொதுவான ஒரு விஷயம் என்னென்னா, அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் அவர் வந்து ரீசெண்டாக கரூரில் கூட சொன்னார், கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஆனால் லஞ்சம் கேட்டினா கொடுக்காதீங்க, பொதுவான இதுவாக சொல்லலைல்ல அவர். பொதுவான கடைங்களோ பொதுவான இதுவோ அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. இருந்தாலும் எல்லாமே ஒன்று தான். ஆனால் இது வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃபீஸருங்க யாரும் அந்த லஞ்சன்ற ஒரு இதுவும் எதுவும் பண்ணலை, யாரும் வாங்கலை. அதனால் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நார்மலாக தான் இருக்குது. இப்போ விஜய் ஆட்சிக்கு அப்புறம் யாரும் லஞ்சம் வாங்கலை அப்படின்னு சொல்கிறீங்களா? விஜய் ஆட்சிக்கு முன்னாடியிலேருந்தே அடித்தட்டு மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு யாரும் செய்யலை, கவர்மெண்ட் ஆளுங்க செய்ய மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது ஒரு வியாபார ரீதியாவோ இது பண்ண சப்போர்ட் பண்ணாலே போதும். வந்து யாரும் வந்து அடித்தட்டு மக்கள்கிட்ட லஞ்சம்லாம் வாங்குறதுலாம் ஒன்றும் இல்லை. அது திமுக ஆட்சிலையும் சரி நார்மலாக தான் அந்த இது போயிட்டுருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ விஜய் அவர்கள் இதை சொன்னதை நீங்கள் வரவேற்கிறீங்களா இல்லை எப்படி பார்க்குறீங்க? வரவேற்கக்கூடிய ஒரு விஷயந்தான், வரவேற்கலாம், அவ்வளோதான். இப்போ மற்றபடி எதுவும் மாறின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாகவும் இல்லை. அவர் வந்ததுலேருந்து இப்போவும் ஊர் சைடெலாம் நெல் அப்படியே சும்மா தான் கொட்டி வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து இது சிட்டிலே பண்ணிகிட்ருக்கார். சிட்டிக்கே வந்துட்டு பெரம்பூரில் இதை பண்ணேன், அங்கே இதை பண்ணேன், இங்கே இதை பண்ணோம், அந்த இதுவாக சொல்கிறாங்க. கிராமத்து சைடு எனக்கு தெரிஞ்சு ஒரு டெவலப்மெண்ட் ஏரியா ஓரளவுக்கு கோயம்புத்தூர் அந்தமாரி இது கொஞ்சமாவது டெவலப்மெண்ட் ஏரியாவில் இருந்து மட்டும்தான் பண்ணுறாங்களே தவிர ஒரு கிராமத்து சைடு எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் விஜய் வந்து ஒன்றுமே பண்ணலை, விவசாயிகளுக்கு ஒன்றுமே பண்ணலை. நார்மலாக எனக்கு தெரிஞ்சு விவசாயிகளுக்கு கிராமத்து சைடு இருக்கிறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு பாதி பேர் விவசாயத்தை விட்டுட்டாங்க. என்னுடைய இதுக்கு கருத்துப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த எலெக்ஷனுக்குள்ளே ரொம்ப அந்த ஒரு விவசாயம் இல்லாமல் போய் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சீரியஸாக சொல்கிறேன், இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த ஒரு மைண்ட் செட் இப்போலேருந்தே அந்த கிராமத்து சைடு கொஞ்சம் கவனத்தை செலுத்தினாங்கன்னா, கொஞ்சம் ஒரு பயிர் கடனோ ஒரு இதுவோ எல்லாமே பண்ணி ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா தான் ஒரு இதுவாக வரும். ஆனால் கிராமத்துக்கு எனக்கு தெரிஞ்சு இவர் ஜெயிச்சதுலேருந்து கிராமத்துக்கு எந்த ஒரு இதுவும் போகல. அவங்க சொல்லலாம் நான் நகை கடன் நகை கடன் வந்து பயிர் கடனை தள்ளுபடி பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், அதெல்லாம் வந்து விவசாயிகள் வந்து இவராக பேசிக்கலாம். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு கிராமத்து சைடில் எதுவும் போகல ப்ரோ. இது மக்களாட்சி. இது லஞ்சம் கொடுக்காதுன்னு சொல்லதுக்கு எப்படியும் பைசா கொடுத்தா தான் காரியம் நடக்கும், இல்லைன்னா காரியம் நடக்காது. இல்லை அவர் சொல்கிறாருல நீங்கள் லஞ்சம் கொடுக்க வேணாம்னு தானே சொல்கிறாரு. வெளியே வந்து ஒரு காரியம் 10 ரூபா கொடுத்தா தான் காரியம் நடக்குது, பைசா கொடுக்கலாம் நடக்குது. இப்போ நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? ஆமாம், இந்த டாஸ்மார்க் 10 ரூபா பாட்டில், அது 3 பாட்டில் மேலே ஒரு இடத்துல தர மாட்டேங்க, 10 ரூபா தர செலவு தர மாட்டேங்க. இல்லையே, நிறைய இடத்துல வந்து 10 ரூபா பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆட்சிக்கு வரது முடி அதை விமர்சிச்சிருந்தாரு. இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் நாங்கள் குறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது குறைக்கலையா? நானே ஒரு நாளைக்கு 400 ரூபா 500 ரூபா சம்பாதிக்கணும் 10 ரூபா அந்த பாட்டிலுக்கு. அங்கே நாகர்கோவில் டைம் பாஸ்ன்னு ஒன்று இருக்குது, அங்கே டாஸ்மார்க் இருக்குது, அங்கே மொத்தம் 5 கடை இருக்குது. 5 கடையிலையும் நான் தான் பாட்டில் போட்டு பைசா வாங்குது. அப்போது இன்னமும் 10 ரூபா வாங்கிட்டு தான் இருக்காங்க. வாங்கிட்டு தான் இருக்குது, நார்மல் ஃபுல்லாக வாங்கிட்டு தான் இருக்கா. அதாவது இவர் சொன்னது வந்து எப்படின்னா, மாதம் ஊழியம் வந்துடுறாங்க, அரசாங்கத்தில் வந்து கொடுக்குறாங்க, உங்களுக்கு 10,000 ரூபா தான் சம்பளம். இதுக்கு வந்து எக்ஸாம் எழுதுறீங்க, படிக்கிறீங்க, போகிறீங்க வரீங்க, இதுக்கு விருப்பப்பட்டு தான் நீங்கள் வேலைக்கு வரீங்க, அதுக்கு அரசாங்கம் கொடுக்குது. இவங்க எதனால் இப்படி வாங்குறாங்கன்னா நம்மளை யார் கேட்க போகிறாங்க, என்ன பண்ண முடியும் ஒன்றால் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது இல்லை நான் பார்த்தேன் சார்.
பார்த்துங்க இது மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறது. இப்போ எங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை பக்கத்தில் குக்கிராமம், சின்ன ஒரு வில்லேஜ். 2008 என்னோடய வீட்டுக்கு சர்வீஸ் வாங்க போகிறேன். அந்த இபி டிபார்ட்மெண்ட்டில் பில்லோட விலை 1250 ரூபா, 2500 கேட்குறாரு. என்ன சார் அப்படின்னா, அது அப்படி தாங்க எங்கள் டிபார்ட்மெண்ட்டில். சரி என்னடா பண்ணுறது, நம்மளுக்கு கரண்ட்டு வேணுமே. அதுக்கு இன்னொரு வார்த்தை கேட்டார், நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, இங்கே எதுக்கு உங்களுக்கு கரண்ட்டு? எனக்கு வீடு இருக்குது, நல்லா இருக்குது, எல்லாமே அங்கே தான் இருக்குது. அப்போ நான் வந்து இங்கே பொழைக்க வந்தேன். இன்றைக்கி இருப்பேன், நாளைக்கு நான் என் வீட்டில் போய்ட்டு ஏதாவது கூழோ கொஞ்சம் சாப்பிட்டு என்னுடைய பொழைப்பை பார்த்துப்பேன். இப்படி தான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொருத்தங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை யார் கேட்க போகிறான் இந்த தென்னாவட்டில் பண்ணுறது. ஒயின் ஷாப்பில் போய் போகிறேங்க, 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் வாங்குவோம். இப்போ ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் போது நான் அங்கே தான் போக போகிறேன், வாங்க போக போகிறேன். அவனை இல்லை திமுக ஆட்சி காலத்தில் கரூரில் வந்து செந்தில் பாலாஜியை விமர்சித்தவர் ஆட்சி பொறுப்பேற்றதுக்கப்புறம் நாங்கள் 20 ரூபாயும் வாங்கல, 10 ரூபாயும் வாங்கல, வாங்க மாட்டாங்க, அவங்களுக்கு 25% நாங்கள் ஊதிய உயர்வு கொடுத்துட்டோம், அதனால் 10 ரூபா வாங்க மாட்டாங்க அப்படின்னு தானே சொல்லியிருக்காரு மதுவிலக்குத்துறை அமைச்சர். மினிஸ்டர் சொல்லியிருக்காருங்க, வாங்கக்கூடாது, 200 பேர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ போய் கேட்டு பாருங்க, கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு யார் காரணம்னு என்னன்னு தெரியல. கேட்டால் பாட்டில் ஒழிஞ்ச போது இறங்கணும்னு காசு தரான். இப்போ கவர்மெண்ட்டில் இவ்வளோ தான் சம்பளம், உங்களுக்கு விருப்பம் தான் வெளில போயிட்டே இருக்கு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட துறைக்கு நீங்கள் ஏன் வேலைக்கு வரீங்க? உங்களுக்கு தேவையில்லை, வேறு வேலைக்கு போங்க, பெட்ரோல் பங்கு போங்க, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கொடுக்க போகிறாங்க. அந்த மாதிரி வேலைக்கு போகிறதில்ல. இப்போ டாஸ்மால் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுற அத்தனை பேரும் கிராஜுவேட், பிஏ, எம்ஏ, எம்எட், பிஎட் இந்த மாதிரி படித்தவங்க தான் ஒர்க் பண்ணுறாங்க. படிக்காத முட்டால் எவனுமே உள்ளே கிடையாது. நீங்கள் எந்த டாஸ்மால்னாலும் போய் கேட்டுங்க. இவங்களுக்கு என்ன காரணம்னா, நம்மளை யார் கேட்க போகிறாங்க, நம்ம பார்த்துக்கலாம். இவங்களுக்கு ஒரு சங்கம், இவங்க ஃபஸ்ட்டு வேலைக்கு வந்து எடுத்தாங்க பார்த்தீங்களா, என்ன சொல்கிறது, இது இவங்க வந்து பர்மனெண்ட் ஜாப் கிடையாது, இவங்களுக்கு ஒரு டெம்பரரியாக தான் எடுத்தாங்க. அப்படி எடுக்கும்போதே இவங்க சங்கம் ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. சங்கம் ஆரம்பிக்கும் போது நம்ம போராட்டம் பண்ணிக்கலாம், சங்கத்தில் ஃபேமிலி ஆரம்பிக்கலாம், எதை ஒன்றாலும் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம அரசாங்கத்தை வந்து மிரட்டலாம். அந்த மாதிரி தான் நாடு போயிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 4 மாதம் வெயிட் பண்ணுங்கள், அண்ணன் பார்த்துக்கோ. ஏன்னா புதுசாக வந்திருக்காரு, அவர் யார் என்ன பண்ணுறது எடுத்த உடனே டப்புன்னு கையை வைக்க முடியாது. அதனால் கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பாக இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே இது எல்லாமே ப்ராப்பராக நடக்கும். இது உண்மை, நான் நம்புகிறேன். இல்லை இது போன ஆட்சி மாதிரியே இப்போ தொடரும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது கட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? போன ஆட்சி வந்து கொள்ளடிக்கிற ஆட்சி. இவர் அந்த மாதிரி கிடையாது. இவருக்கு தேவையான பணம் அவர்கிட்ட இருக்குன்னா பொதுமக்கள் கொடுத்தது தான். அவர் போய் திருவிழா யார்ட்டையும் வயசார், நடித்தார், நிறைய நைட்டு போகல கஷ்டப்பட்டு அப்படி சம்பாரிச்ச பணத்தை சேமித்து வச்சுருக்காரு. அப்போ வந்து அடுத்தவங்க பணம் அவருக்கு தேவையில்லை. அவர் ஓப்பனாக அன்றைக்கி முதலமைச்சரை பதவி இருக்கும்போது சொல்லிட்டாரு, 1 ரூபா கூட உங்கள் பணம் எனக்கு தேவையில்லை, அது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது எனக்கு இது போதும் அப்படின்னு அவர் போயிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அது வந்து நடைமுறைக்கு வரும். ஏன்னா இப்போ நிறைய சேஞ்சஸ் அவங்க ஆட்சி ரூலிங் பண்ணுற இப்போது அந்த ஆட்சியில் கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் கொஞ்சம் கொஞ்சம் வந்துகிட்டே இருக்குது. இது கண்டிப்பாக சாத்தியம் ஆகும் தான் நான் சொல்வேன். ஏன்னா ஒரு சில விஷயத்தில் வந்து அங்கே தப்பு நடந்தாலும் அவங்க தட்டி கேட்கறதுக்கு நிறைய எம்எல்ஏஸ் இருக்காங்க. அவங்க நமக்கு உதவி பண்ணுறதா நிறைய எம்எல்ஏஸ் வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, அது நடைமுறைக்கு வரும். கண்டிப்பாக அது எல்லாமே மாறும். சப்போஸ் அது ஊழல் நடக்குது அப்படின்னா நிறைய மக்கள் வந்து அங்கே போய் சொல்கிறப்போ கண்டிப்பாக அதை மாற்றுறதுக்கு நிறையா இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது வந்து சேஞ்ச் ஆகும். இப்போது நீங்கள் கேட்ட கொஷின் ரொம்ப சூப்பரான கொஷின். ஆனால் இது நடக்கணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு. அதாவது ஊழல் கொடுத்து தான் நம்மளால் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போயிட்டு இருந்தோம். நம்ம யாருமே வந்து நான் பண்ணவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இது நம்ம அந்த இடத்த கிராஸ் பண்ணணும்னா அங்கே நம்ம தப்பு செஞ்சுருக்கோம். அதை பண்ணக்கூடாது. நம்ம வந்து நம்மளோட தேவைக்காக பண்ணணும். இப்போ இதுக்கப்புறம் அது நம்மளுக்கு தேவையாக இருக்கக்கூடாது. நம்ம ஏன் தப்பு பண்ணணும்? நம்ம தேர்ந்தெடுத்து வச்சிருக்க இடத்துல ஒருத்தவங்க பிளேஸ் பண்ணியிருக்கோம்ல, அவங்கள வந்து நம்ம என்ன தைரியத்தில் தேர்ந்தெடுத்துருக்கோம். இது வரைக்கும் நான் பண்ண தப்பி இதுக்கப்புறம் நான் பண்ணக்கூடாது. என்கிட்டையும் எவனும் நீ தப்பு பண்ணுன்னு சொல்லி நான் அதிகாரம் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நம்ம ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம். அதே நம்பிக்கையை நம்மளுக்கு அண்ணா தராங்க. நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம். இப்போ இருக்க யங் ஜென்ரேஷன் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம். மேபி பேரண்ட்ஸ் இல்லை எங்களுக்கு முன்னாடி இருக்க பழைய ஜென்ரேஷன்ஸ் அதை நம்பாமல் வேணா இருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் நாங்கள் தான் இந்த இந்தியாவையோ தமிழ்நாடையோ அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகிறோம். நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம். எங்களுக்கு ஊழல் இல்லாத ஆட்சி தான் வேணும். அண்ட் நாங்களும் யார்கிட்டையும் போய் ஊழல் வாங்க மாட்டோம். எங்களுக்கு கொடுக்கணும், நீ கொடுத்தா தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் முடியாது. நான் ஏன் கொடுக்கணும்? நான் இது வரைக்கும் நீ பண்ணேன், ஏன்னா எனக்கு சப்போர்ட் கிடையாது. இப்போ நான் ரொம்ப தைரியமாக பண்ணுவேன். ஏன்னா இப்போ எனக்கு ஒரு சீக்வன்ஸ் சொல்கிறேன். இதை வந்து ரியலாக எனக்கு லைஃப்பில் நடந்தது. பட் யாரும் அப்படி நடப்பீங்களான்னு தெரியல. ரிசல்ட் வந்து அன்றைக்கி நான் ரொம்ப ரெகுலராக வெளியே போயிட்டு வரும்போது ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க ரோட்டில் இருந்து.
கொடுத்துட்டு எனக்கு அவங்க யாருன்னு தெரியாது, நான் யாருன்னு தெரியாது. அவங்க திடீர்னு என்கிட்ட ஸ்வீட்டை கொடுத்துட்டு, நான் யூஸ்வலாக அந்த மாதிரி எதுவும் வாங்கினது கிடையாது. ஆனால் சட்டனாக வந்து எடுத்துக்கோமா, நம்ம அண்ணா வின் பண்ணியிருக்காங்க எடுத்துக்கோ அப்படின்னு சைடில் கொடுத்தாங்க. இல்லை நான் பரவாயில்ல வேண்டாம் அப்படின்னு நான் வந்து டீசெண்டாக நம்மளோட எண்ணப்படி சொல்கிறேன். அவங்க என்கிட்ட நீ எடுத்தாட்டியும் பரவாயில்ல, நாங்கள் இந்த இடத்துல தான் இருப்போம், மதுரை வாயிலில் நாங்கள் இந்த ஏரியா, அண்ணா நகரில் நாங்கள் இந்த ஏரியாக்குள்ள தான் இருப்போம், உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எங்ககிட்ட வந்து நாங்கள் பார்த்துக்கோம். இல்லை இந்த இடத்துக்கு இந்த நம்பர் நீ தைரியமாக இதுக்கப்புறம் யாரை பார்த்து எதை பார்த்து ஒரு பெண் பிள்ளைக்கு எந்த இடத்துல எங்கே நம்பிக்கை கொடுக்கணும். அவங்க யாராக வேணா இருக்கலாம். எனக்கு இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு பர்சன், எங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து தைரியம் சொல்கிறாங்க. இது யாரோ ஒருத்தவங்க சொல்கிற தைரியத்துக்கே நான் வந்து ஓகே நம்மளை சுற்றி ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டான இதுதான் பில்டாக இருக்குன்னு நம்ம நினைக்கும் போது நான் நம்பியே ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கேன். அப்போ நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணியிருப்பேன். அப்போ கண்டிப்பாக அது நடக்கும் நான் நம்புகிறேன். அதான் இப்போ சொல்லியிருக்காரு, இதுக்கப்புறம் மக்கள் அந்த இடத்துல பேசணும், பேசி அது நடக்குதா இல்லையான்றது இதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் சாத்தியம் இல்லையான்றது இதுக்கப்புறம் ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு கேளுங்க, அது என்னன்றது தெரியும். ஏன்னா இப்போ தான் சொல்லியிருக்காரு அவர், எல்லோரும் இந்த மாதிரி சொல்லுங்கள், என் பேர் சொல்லுங்கள், விஜய் மாமாவுடைய ஆட்சி சொல்லுங்கள், லஞ்சம் கொடுக்காதையும் சொல்லியிருக்காரு. பண்ணுறதுக்கான சாத்தியம் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அவர் சொல்கிறது பார்த்தா டைரெக்டாக சிஎம்ஏ சொல்கிறதுனால ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கலாம். அது மாதிரி இப்போ அது எப்படின்னா இன்னும் 2 மாதம் கழிச்சா தான் தெரியும். இப்போ வெளியே எல்லாரும் கொடுப்பாங்க, அப்போ சொல்லுவாங்க, அவன் என்ன சொல்கிறான்னு தெரியாது. அதுக்கப்புறம் 2 பேர் வீடியோ போடுவாங்க, இந்த மாதிரி என்ன காசு கேட்டாங்கன்னு போட்டால் அது எப்படின்றது அப்போ அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பத்தில் சொல்கிறது தான். பட் ரொம்ப கொஞ்சம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு பிளான், அவர்கிட்ட ஒரு பிளான் இருந்து கரெக்டாக இது நடைமுறை கொண்டு வந்தார்னா பண்ணலாம். அவரை நினச்சா பண்ணலாம். ஓகேங்களா? அவர் சொல்லியிருக்காரு. மேபி இதோட இம்பேக்ட் வந்து ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு தான் தெரியும். பட் இது ஒழிக்கிறதுன்ற வந்து நீங்கள் ரிஜிஸ்டார் வருவாய்த்துறையில் வந்து எவ்வளோ நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அவர் மட்டும் நினச்சா போதாது, அங்கே இருக்கிற ஊழியர்கள் நினச்சா மட்டும்தான் இதை வந்து ஒழிக்க முடியுமே தவிர யார் நினச்சாலும் ஒழிக்கவே முடியாது. வரும், அதெல்லாம் நடக்கும். கொடுக்குன்ற அவசியம் இல்லை. சரியா? எதுக்கு லஞ்சம் கேட்குறாங்க? வேலை செய்யறது தானே கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது. நம்ம கொடுக்குன்ற அவசியம் கிடையாது. அது ஒன்றும் தப்பு இல்லையே, அவர் சொன்னதுனால தப்பு இல்லையே. அவர் வந்ததுலேருந்து ஊழல் கட்டுப்பாடாக இருக்கா இல்லை அப்படியே தான் இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஊழல் கட்டுப்பாடுனா பத்திரப்பதிவு அந்த ஒரு இதுவெல்லாம் ஓரளவுக்கு அந்த ஊழல் எதுவும் பண்ணுறதில்ல, காசு வாங்கறதில்லன்னு சொல்கிறாங்க. அது கூட வீடியோ மூலிமா தான் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், வேறு எதுவும் இல்லை. அவங்க வாங்குறாங்க வாங்கலான்னு நம்ம அந்த ஆஃபீஸ் போனால் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். நம்மக்கிட்ட வாங்குறாங்களான்னா நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம சொல்லலாம். வீடியோவில் சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க இதுமாரி லஞ்சம். ரீசெண்டாக இவர் கூட சொல்லியிருந்தார், சவுக்கு சங்கரா அவர் சொல்லியிருந்தாப்புல இதுமாரி வாங்கிறதில்ல, இதுமாரி பண்ணுறதில்ல அப்படின்ட்டு. அவருக்கு தெரிஞ்சு அவர் ஒரு ஆஃபீஸில் சொல்கிறாரான்னு தெரில, மற்றபடி தெரில. அது வாங்கலன்னு தான் சொல்கிறாங்க. வேறு எதுவும். நன்றி. முதல்வர் சொல்லிட்டாரு, எனக்கு அடுத்தவங்களுடைய பணம் ₹1 தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் ஆஃபீஸர் வந்து உங்ககிட்ட லஞ்சம் கேட்டால் லஞ்சம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஆஃபீஸருங்க நீங்கள் லஞ்சம் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு எந்த வேலையும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நிலை இருக்குல்ல, அது எப்படி மாறுமான்னு நினைக்கிறீங்களா? அதுதான் எல்லாமே கணினிமயமாக மாற்றினது. இன்னைக்கு திருவரும் நாளைக்கு மாட்டிப்பான். அதாவது இன்னைக்கு திருவரும் நாளைக்கு மாட்டிப்பான். அதாவது ஒரு டைம் 2 டைம் வான் பண்ணிப்பாங்க, 3வது வாட்டி வான் பண்ண மாட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. படிச்சவங்க எவ்வளோ பேர் டாஸ்மாகில் போய் கிளாஸ் எடுக்கிறாங்க, பெட்ரோல் பங்கில் காற்று பிடிக்கிறாங்க, இந்த மாதிரி எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி ஒர்க் பண்ணும்போது சீனியாரிட்டி பிரகாரமாக அவங்களுக்கு வேலை கொடுக்குறோம். அது கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. இவங்க வாங்காது இருந்தால் அவங்களுக்கு நல்லது. அதாவது ஒரு எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் ஒரு 4 இட்லி ஒரு 5 இட்லி அவ்வளோதான் நம்ம சாப்பிட முடியும். அதிகமாகலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் எதுக்கு எவ்வளோ இது வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது. நம்மகிட்ட அதிகாரிகள் நம்மளை எவன் கேட்போம், நமக்கு அவனுக்கு தெரியும் இவனுக்கு தெரியும், அந்த மாதிரி பண்ணுறது வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக இன்னும் ஒரு 4 மாதம் ஒரு 5 மாதம் வெயிட் பண்ணி வாங்க, தலையில மாறும் தமிழ்நாடு. ஊழலை பற்றியே பேசல, ஏதோ காலையில் நடக்குன்னா பைசா கொடுத்து தான் நடக்குது. இப்போ இந்தியன் தாத்தா அது மாதிரிலாம் கிடையாது, இது இந்தியன் விஜயம் கிடையாது. இந்த நடைமுறைக்கு ஒத்து வராது. கண்டிப்பாக இப்போ நடந்திருக்க, மேபி அது முன்னாடி நடந்திருக்கலாம். கண்டிப்பாக இப்போ வர நாட்களில் கண்டிப்பாக அது மாறதான் செய்யும். ஏன்னா இப்போ அது கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா மக்கள் ஏன் குரல் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மாறும். நம்ம கொடுக்காத வரைக்கும் நீ அந்த ஊழலுக்கு நீ அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணி போகிற அப்படின்னா அது கண்டிப்பாக அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அது மக்கள் வந்து என்ன பண்ணணும், அது எடுத்து பேசணும். அது நம்ம வெளியே வரணும். அது வந்தாதான் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஊழல்ன்றது நடக்கும் தான், பட் நம்ம அதை வெளியே சொல்கிறத பொறுத்து இருக்காங்க. வெளியே சொன்னோன்னா அது கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். நீங்கள் இப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி அவங்க வாங்கினவங்களா இருக்கலாம், அவங்க அந்த இடத்த விட்டு ப்ளேஸ் பண்ணாமல் யாருக்கும் தெரியாமல் அவங்க சைடில் வாங்கிட்டு அப்படிப்பட்ட பர்சனாக கூட இருக்கலாம். இது நான் அது வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் போகிறேன், எனக்கு தெரியாது. நான் வெயிட் பண்ணுவேன் எனக்கான இது வர வரைக்கும். வரலையா அதுக்கு மேற்கொண்டு அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸு
ஃபார்ம் கரெக்டாக அந்த ஃபார்ம் படி நான் இப்போ இவங்களை மீட் பண்ணியிருக்கேன், இவங்க எனக்கு இன்னும் தரல, அப்போ ஏன் அப்படின்னு அவங்க கிட்ட கொஷின் கேட்கணும். எனக்கு நீ இதை தா அப்படின்னு அவங்க என்ன ரிப்ளைக்கு வரணும். என்கிட்ட வந்தால் தானே நான் அவங்களுக்கு திருப்பி நான் லஞ்சம் கொடுக்க முடியும். அப்படி வரும் பட்சத்தில் நான் கொடுக்க முடியாது. நான் டைரெக்டாக போய் எனக்கு சார்ந்தவர்கள், நான் எனக்குன்னு இல்லை, இங்கே தொகுதிக்கு சார்ந்தவர்கள், இந்த இடத்துக்கு சார்ந்தவர்கள் நியமிச்சிருக்கவங்க கிட்ட போய் இது நடக்குது, நீங்கள் என்ன பண்ணி தரீங்க. நாங்கள் எல்லாரும் வந்து ஒரு பர்சனை தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னா எல்லாரும் அது ஒரு நம்பிக்கையில் தான் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக நான் இப்போ வெளியே வந்து சொல்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வெளியே வந்து சொல்லணும். சொன்னால் கண்டிப்பாக ஊழல் நடக்காது. கொஞ்சம் கஷ்டம்தான். அதான் இதுக்கப்புறம் லஞ்சம் வாங்குறத பார்த்து அவங்க வந்து தக்க நடவடிக்கை எடுத்தா சஸ்பெண்ட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணாங்கன்னா பயப்படுவாங்க. இது கொஞ்சம் தெரியாமல் அப்படியே விட்டாங்கன்னா திரும்ப தொடரும் தான். அது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பண்ணணும், ஃபாலோ பண்ண நல்லா கண்டிப்பாக. அது எப்படி வேலை செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவங்க எப்படி வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. வேலை செஞ்சு தான் கொடுக்கணும். அதுதான் சம்பளம் கொடுக்குது. அதுதான் ஒரு சம்பளம் கொடுக்குறாரு. யார் கொடுக்குறா? சிஎம் கொடுக்குறாரு. இந்த சிஎம் கொடுத்தாலும் சரி, எந்த சிஎம் வந்தாலும் சம்பளம் கொடுக்குறாங்க. எதுக்கு லஞ்சம் கொடுக்கணும்? எக்ஸ்ட்ரா அதுக்கு லஞ்சம் கொடுக்கணும். இல்லை, இது நாள் வரைக்கும் அந்த நடைமுறை இருந்திருக்குது. இதுக்கப்புறம் அந்த நடைமுறையை பீட் பண்ண முடியுமா, ரத்து பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக தான் அதை வந்து மறைமுகமாக வாங்குறாங்க. பட் வந்து அது ஒழிச்சிடலாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிச்சிடலாம். இப்போ இந்த போதை ஒழிப்பு ஒழிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிச்சிடலாம். அது தப்பு இல்லை, ஒழிச்சிக்கலாம். இந்த 60 நாள் ஆட்சியை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு போயிட்டு தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஆட்சியில் எதுவும் பெருசாக எதுவும் சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. எல்லாம் ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு. ஒரு சில இதெல்லாம் பிடிச்சிருக்காங்க, நல்லா பண்ணிட்டு தான் இருக்காங்க. நல்லா தான் இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு. அவர் சொன்னதை 3 இது நிறைவேற்றிட்டார். 3 தான் 4-5 நிறைவேற்றிட்டார். கூட்டுறவுல பயிர் கடன் ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ரத்து பண்ணிட்டாங்க. 2வது சிங்கப்பெண் படை 200 யூனிட் இலவசமாக கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து பிறந்த குழந்தைக்கு மோதிரம் போட்டாங்க, அது போட்டாங்க, நிறையா போட்டாங்க. நீ ஒன்றா செஞ்சுருவாங்க. அடுத்து இந்த இலவச பஸ்ஸு சொல்லியிருக்காரு. அதுக்கெல்லாம் முதலீட்டாளர்கள்லாம் சிஎம் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அவர் செஞ்சுருவார். இப்போ இந்த ஆட்சியில் வந்து ஊழல் ஒழிஞ்சிரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாமா? கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க ஒழியும். உடனே எல்லாமே பண்ணிட முடியாதுங்க. இப்போ உடனே வந்து போதை உறுப்பில் எல்லாம் பண்ணிடுமா? 717 டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒழிக்க முடியும். சடனாக பண்ண முடியாதுல்ல. சொன்னதை டக்குன்னு ஒரு 60 நாள் பண்ணியிருக்காருல்ல. வேறு எந்த ஆட்சியில் இப்படி அந்த வாக்குறுதியை வந்து உடனே பண்ணதை நான் கேள்விப்படலை, பார்த்ததில்லை. அது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணாங்க. ஓப்பனாக சொல்கிறாங்க, தப்பு இல்லை. இப்போ இந்த 60 நாளில் நாங்கள் ஊழலை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முதல்வர் பேசுகிறாரு. அதான் சார் சொன்னேன். இப்போ அவர் வந்திருக்காரு, ஒரு 60 டேஸ் ஆச்சு. எல்லாமே வந்து மேலோட்டம் நல்லாவே இருக்கும். ஆனால் உள்ளே இனிமேல் போக போக தான் அதோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். 60 நாளில் வச்சு நம்ம எதுவும் ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்போ நார்மலாக போயிட்டு தான் இருக்குது. எதுவும் நியூ ஸ்கீம்ஸு எதுவும் அவர் அனௌன்ஸ் பண்ணது அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அவர் டைம் எடுக்கும். அதனால் வந்து அது எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே தெரியும். அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்தாவது தெரியும் இந்த ரிசல்ட் எல்லாம் வந்து இம்பேக்ட் காட்டுறதுக்கு. ஓகே சார், தேங்க்யூ.